முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கிய செவித்திறன் கருவி மூலம் குறைபாடு நீங்கி கல்வியில் சிறந்து விளங்கும் சென்னையை சேர்ந்த பள்ளி மாணவி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தார். சென்னை திரிசூலம் பகுதியில் ஹேமதர்ஷினி என்ற 12 வயது சிறுமி 7ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். 50% செவித்திறன் குறைபாடு கொண்ட சிறுமி ஹேமதர்ஷினி 3 மாதங்களுக்கு முன்பு முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நினைவிடத்திற்கு தன்னுடைய தந்தையுடன் வந்திருந்தார். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. சிறுமியின் நிலையை அறிந்த முதலமைச்சர் ஹேமதர்ஷினிக்கு செவித்திறன் கருவியை வழங்கினார். இதையடுத்து செவித்திறன் குறைபாடு நீங்கி சிறுமி ஹேமதர்ஷினி வகுப்பில் முதலிடம் பிடித்தார். மேலும் மாவட்ட அளவிலான அறிவியல் போட்டியிலும் முதற் பரிசு வென்றார். இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்து மாணவி ஹேமதர்ஷினி நன்றி தெரிவித்தார். என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். எங்கள் அப்பா தான் இந்த மாதிரி என் பொண்ணுக்கு 50% காது கேட்காது, அதுக்கு இந்த மாதிரி செவித்திறன் கருவி பொருத்தி தரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சாயங்காலமே எனக்கு இது கிடச்சதுனால நான் குவார்ட்டர்லியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் செலக்ட் ஆகி இதுலேயும் ஜெயிச்சிருக்கேன். அடுத்து ஸ்டேட் லெவலுக்கு போகிறேன். இதுக்கு காரணம் இந்த முதல்வர் ஐயா செவித்திறன் கருவி பொருத்தி கொடுத்ததுனால தான் இப்போ ஜெயிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. அவரை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவரை பார்த்தோன்னே எனக்கு அவர்கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்ல தோணுச்சு. அதனால் நான் அவரை பார்க்க வந்தேன்.